ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய வீடியோ. நம்மளுடைய ரேவதியும் நம்ம ஹீரோ கார்த்தியும் ஸ்டேஷன்லேருந்து நேராக கிளம்பி சாமுண்டீஸ்வரியை பார்க்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அங்கே சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்த உடனே, இங்கே பாரு ரேவதி, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக அவனை பிரிஞ்சு நம்ம வீட்டுக்கு மரியாதையாக வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கத்த, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு எதுக்காக எங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்கிட்ட பேச தயாராக இல்லை, நீ என்னுடைய ஜென்ம விரோதி அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கிட்ட வந்து நான் பேசணுன்னு கொஞ்சம் கூட விருப்பமே படலை, எப்படியோ நீ என்னையை ஏமாற்றி என்னோட பொண்ணையே வந்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தினேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னா என்னோட பொண்ணையும் என்கிட்ட இருந்து நீ பிரித்து கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவளையே எனக்கு எதிராகவே தூண்டி விட்டுட்டல, நீ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மா என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி என்னம்மா அவர் தப்பு பண்ணார் சொல்லுமா, சொல்லப்போனால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவர் என்னுடைய சொந்த அத்தை பையன், அப்படி இருக்கும்போது அவர் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் தானம்மா, எவ்வளோ செஞ்சுருக்காரு நம்ம குடும்பத்துக்காக, ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களுடைய சுய கௌரவத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் கோபப்படுறீங்க, இது எல்லாத்த விட எல்லாருக்கும் முன்னாடியே அவமானப்படுத்துறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நான் சொல்லப்போனால் நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழந்துட்டு இருக்கீங்கம்மா, இது என்னைக்கு நீங்கள் வந்து நினச்சி பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அன்னைக்கு தாம்மா இந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக உங்களுக்காக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இனிமேயும் இதையே நீ பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் இழந்து கடைசியில் தனிமரமாக தாம்மா நிற்க போகிற, வாங்க மாமா, இவங்கக்கிட்ட என்ன பேச்சு, இவங்கக்கிட்டனா பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சந்திரா சாமுண்டீஸ்வரிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாக்கா உன்கிட்டயே அவள் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாட்டியை தான் காமிக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து ரெண்டு பேரும் வந்துட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ரேவதியோட தலையில் அடிபட்டிருக்கிறத பார்த்துறாங்க. அம்மாடி ரேவதி, என்னம்மா ஆச்சு, தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரேவதி, இல்லை பாட்டி, சின்ன காயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த சைடு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பேராண்டி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், உன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்கே நம்ம ரேவதியை நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக போகிறாங்க. நீ இங்கே நடந்தது எல்லாத்தையும் நினச்சி நீ கவலைப்படாத ரேவதி, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. எப்படி மாமா நான் கவலைப்படாமல் இருக்க முடியும், இன்னும் அடுத்தது கண்டிப்பாக அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க ஏன் தான் இப்படி புரிஞ்சுக்காமல் இப்படி நடந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ரேவதி, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, முதல்ல நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, எனக்கு பசி இல்லை, எனக்கு சாப்பாடு வேணாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் சாப்பாடு போய் எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நம்ம ரேவதிக்கு ஊட்டி விடுறாரு. ரேவதியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஏமாம்மா அம்மா இப்படி இருக்கிறாங்க, என்னை அவங்க கூட வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக உங்களை இப்படி போய் தண்டிச்சிட்டாங்களே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதா ரேவதி, இதையெல்லாம் உங்கள் சித்தி பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறாங்க. ஹீரோயினும் நீங்கள் சாப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி உடனே சாப்பாடு எடுத்து கார்த்திக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ரேவதி, மாமா நான் உங்கள் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி வந்து கார்த்தியோட மடியில் படுத்துட்டு இருக்காங்க. கார்த்தியும் வந்து அவங்க அப்படியே தலையை கோதி விட்டு மாதிரி இருக்கிறாரு. அப்போ ரேவதி கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ரேவதி, நீ அழக்கூடாது, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்படியெல்லாம் நான் கனவு கண்டேன் தெரியுமா, ஆனால் அது எதுவுமே கடைசியில் நடக்காம போச்சே, அம்மா இப்பதான் நம்மளை புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கர கோபத்தோட அவளை எப்படியாச்சும் பிரிச்சு கூட்டிட்டு வரணும், என் பொண்ணை என் கூட கொண்டு வர்றதுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரா, அக்கா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்தியும் ரேவதியும் வந்து ஊர் பஞ்சாயத்துல வச்சதானக்கா நம்ம காசு வெட்டி போட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சோம், அதை நம்ம இப்ப கையில எடுக்கலாம்க்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன சந்திரா
சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாக்கா, ஊர் பஞ்சாயத்தில் வச்சு தானே அவங்க 2 பேரும் இனிமேல் புருஷன் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி காசை வெட்டி போட்டு 2 பேரையும் பிரித்து வச்சோம். இந்த விஷயத்தை வச்சு நம்ம 2 பேருமே பிரிச்சிடலாம்க்கா, அந்த பஞ்சாயத்திலேயே இதுக்கான நியாயத்தை கேட்போம்க்கா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டலான்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஊர் பெரியவங்க கிட்ட பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு மேலடிக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிராது கொடுத்துருக்காங்க சாமுண்டீஸ்வரி அம்மா கார்த்தி தம்பி மேலே, அதுக்கான பஞ்சாயத்து கூடுது அப்படின்னு சொல்லி தண்டோரா அடிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பஞ்சாயத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம பாட்டி கண்கலங்கிட்டு, இந்த சாமுண்டீஸ்வரிக்கும் இந்த சந்திராவுக்கும் என்ன தான் பிரச்சனையோ தெரியல, என் பேரனையும் என் பேத்தியும் பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் இன்னும் பண்ண போகிறாள்களோ தெரியல, இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் இப்போ கூட அவள் எதுவுமே மாறாமல் இன்னமும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா இது எங்கே போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதியும் அதே மாதிரி சொல்கிறாங்க, மாமா கவலைப்படாதீங்க மாமா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தான் அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனையோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, எல்லாத்தையும் இன்றைக்கி பஞ்சாயத்தில் சரி செஞ்சணும், சரியான பாடத்தை அவங்களுக்கு கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூட்டிகிட்டு பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. பஞ்சாயத்து அங்கே கூடுது. சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் அங்கே நிற்கிறாங்க வெயிட் பண்ணிவிட்டு. அப்போது ஊர் ஜனங்கள் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ என்ன புகார் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் தலைவர் கேட்குறாரு. கேட்குறப்ப இப்போ சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி ஊர் ஜனங்க எல்லாரோடைய மத்தியில் தான் 2 பேருக்கும் இனிமேல் புருஷன் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி காசு வெட்டி போட்டு 2 பேருக்கும் ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லி என் பொண்ணையும் அந்த டிரைவர் பையனையும் நீங்கள் பிரித்து வச்சிங்க. இப்போ எப்படி என் புருஷன்னு சொல்லிட்டு இல்லை என் பொண்ணை என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போவான், அவங்க 2 பேரையும் பிரித்து என் பொண்ணை என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஊர் தலைவர் வந்து ரேவதிக்கிட்டையும் கார்த்திகிட்டையும் விசாரிக்கிறாங்க. உடனே நம்ம ரேவதி என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், அன்னைக்கு என் மாமா மேலே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதனால தான் என் மாமாவை காப்பாற்றுறதுக்காக நான் இவங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டுப்பட்டு நின்னேன், அதனால தான் என் மாமாவை பிரியறதுக்கு நான் சம்மதம் சொன்னேன், இதனால தான் காசை வெட்டி போட்டிங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இவங்களுடைய உண்மையான முகத்தை நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் மாமாவை பிரியணும்னு சொல்லி நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது, அவரோட நான் சேர்ந்து வாழ்றதுக்கு தான் ஆசைப்பட்றேன், அதனால் என் மாமா கூடயே என்னை சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து, பாத்தியா இவ எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா அவன் தான் இப்படியெல்லாம் பேசு அப்படின்னு சொல்லி நம்ம பொண்ணை நம்மளுக்கே எதிராக மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது, இவன் தான் என் பொண்ணோட மனசை மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் வந்து எங்கள் மாமா ஒன்று என்கிட்ட எதுவும் சொல்லலை, அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும். அப்போ ஊர் பஞ்சாயத்தில் இருந்து ஒருத்தவர் சொல்கிறாங்க, பாருங்கம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், அதை கேட்டு உடனே இந்த பஞ்சாயத்தில் அவங்க 2 பேரையும் நாங்கள் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தயாராக இருக்க மாட்டோம், அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ரேவதி பொண்ணு வந்து சொல்கிறது எல்லாம் உண்மையாக தான் தெரியுது, அது மட்டும் இல்லாமல் கார்த்தி தம்பி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஆசைப்படுது, அது மட்டுமா அன்னைக்கு எதுக்காக பிரிஞ்சோம் எப்படி பிரிஞ்சோம் அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையுமே சொல்லி உண்மையை போட்டு உடச்சிருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாம்மா, அதனால் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு அப்படின்னு நம்ம பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு. உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன உளறிட்டு இருக்கீங்க, இந்த பஞ்சாயத்தில் அவங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஏன் உங்கள் ஊருக்காரங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஊர் தலைவர் சொல்கிறாரு, அன்னைக்கு என்னன்னா பஞ்சாயத்தில் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அவங்க 2 பேரையும் பிரித்து விட்டோம் தானே, ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு இந்த பஞ்சாயத்து நல்ல பஞ்சாயத்தாக தெரிஞ்சது, இன்றைக்கி அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து கார்த்தி தம்பியோடு சேர்ந்து வாழ்கிறேன் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுது, ஒரு ஜோடியை சேர்த்து வைக்கிறது தானம்மா முறை, இந்த பஞ்சாயத்து அந்த தீர்ப்பு சரின்னு சொல்கிறப்ப நீங்கள் இந்த பஞ்சாயத்தை குறை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் சொந்த பிரச்சனையை வச்சு சின்ன சிறுசுங்களை பிரிச்சிடாதீங்கம்மா, அதனால் அவங்க 2 பேரையும் நாங்கள் ஒன்று சேர்த்து தான் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்க, அவள் கழுத்தில் அவன் கட்டின தாலி கூட கிடையாது, அதெல்லாம் கலட்டி தூக்கி வீசியாச்சு, இதனால அவன் இப்போ என் பொண்ணு தான், அவனுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ இதுதான் உங்களுடைய பிரச்சனை அப்படின்னா
இப்போவே அதுக்கான தீர்வு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு. அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவங்க காதில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பூசாரியை கூப்பிடும்போது அவரும் வராரு. அப்போ அவர்கிட்டையும் சில விஷயத்த சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து மஞ்ச கயித்துல அவங்க தாலி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. பூசாரி கையில் கொடுக்கவும் பூசாரி வந்து சாமி முன்னாடி அந்த அர்ச்சனை பண்ணிட்டு மாலையையும் தாலியையும் எடுத்துகிட்டு வந்து நேராக பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா, கார்த்தி தம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி ரேவதி பக்கத்தில் வர்றாங்க. இப்போ இவங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த பொண்ணு கழுத்தில் நீங்கள் தாலியை கட்டி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வருக்கும் சந்திரகலாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. 2 பேருமே ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன இப்போது உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி இல்லை அப்படி தானே? நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த கஷ்டமும் நீங்கள் பட வேணாம். அதனால தான் ஊர் ஜனங்களே நாங்களே எல்லாரும் சேர்ந்து உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் செம ஷாக் ஆகுறாங்க. அந்த சைடு பாட்டி ரொம்ப சந்தோஷத்தில் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ரேவதியும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஊர் தலைவர், என்ன கார்த்தி தம்பி பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் மாலையை மாற்றி கார்த்தியோட கையில் தாலியை கொடுத்து அவங்க ரேவதியோட கையில் கட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்த்தியும் மாலையை 2 பேரும் மாற்றிக்கிட்டு அந்த தாலியை எடுத்து ரேவதி கழுத்தில் கட்டுறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியில் நின்று போயிடுறாங்க. நம்ம இங்கே என்ன நினச்சி வந்தோம், இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, என் பொண்ணை இவங்க கிட்ட இருந்து பிரித்து என் கூட கூட்டிகிட்டு போகலான்னு வந்தால் இந்த பஞ்சாயத்தையே நான் கூட்டினேன். ஆனால் இங்கே என்னன்னா இந்த பஞ்சாயத்து உள்ளவங்களே இவங்க 2 பேரையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பயங்கர ஆவேசப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஊர் தலைவர் சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது பதிலாக ஒழுங்காக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, என்னது நான் இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சின்ன சிறுசுங்களை பிரித்து இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சரி, கார்த்தி தம்பி உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் சொந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி, ரேவதி என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் உன்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டலம்மா, நீங்கள் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம எங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள், உங்களால் தான் இப்போ எங்கள் கல்யாணமே நடந்திருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேம்மா. உங்கள் கண்ணு முன்னாடியே என் மாமா என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவமாக இருக்கிறாங்க. இந்த பக்கத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பாட்டியோட காலில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக பாட்டி காலில் விழுகிறாங்க. பாட்டி பேத்தி கழுத்தில் என் பேரன் வந்து தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சாமுண்டீஸ்வரியோட மனசு எப்போ தான் மாறப்போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்திரகா வந்து என்னது நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு திட்டமாக போட்டுட்டு இருக்கோம், ஆனால் அது எல்லாமே அந்த கார்த்தி பயலுக்கு தான் சாதகமாகவே அமைஞ்சிருது. எப்படியாவது 2 பேரையும் பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பஞ்சாயத்தை கூட்டினோம். ஆனால் இங்கே என்னன்னா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சேர்த்து வச்சுட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ சிவனாண்டிக்கு வந்து சந்திரகலா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சந்திரா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு நம்ம சந்திரகலா சொல்கிறப்ப, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல, இவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டினேன். ஆனால் கடைசியில் பஞ்சாயத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து 2 பேருக்கும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது சந்திரகலா சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி இவங்க 2 பேரையும் நான் பிரிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை திட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன திட்டத்தை போட்டாலும் சரிதான், ஆனால் கண்டிப்பாக ரேவதியும் கார்த்தியும் இனிமேல் பிரிக்க முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து கார்த்தி தவிடுபடி ஆக்கிறாரு. என்னதான் தவிடுபடி ஆக்கினாலும் நான் திரும்பவும் இவங்களை பிரிக்கிறதுக்கு சும்மா விட மாட்டேன், நான் திரும்பவும் திட்டத்தை தீட்டுவேன் அப்படின்னு சொல்லி தில்லுமில்லு வேலையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்குரிய எபிசோடு அப்படிங்கிறது போணுச்சு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.